அருந்தமிழர்களுக்கு வணக்கம். நாளை கரூர் செல்ல இருக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக எல்லா அமைச்சர்களும் அதை நோக்கியே அதன் பார்வையில் இருக்காங்க. அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் எப்படியாவது செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும், கைது செய்தே ஆக வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கிறதாக பேசப்படுகிறது. ஒரு பக்கம் இந்த மாதிரி போய் கொண்டிருக்கும்போது எல்லா தாவேக்காவின் சேர்ந்த அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏயாக இருக்கட்டும், இல்லை மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கு விபூதி அடிக்கக்கூடிய வேலையை தான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சிக்கல்கள் பற்றியும் இன்றைக்கி அண்ணன் சுரேஷ் அவர்களுடன் விவாதிக்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் சார். வண்டி டயர்லெல்லாம் காற்று இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்துக்கணுன்னே, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அதெல்லாம் போகும்போது கவனமாக இருங்க, எம்எல்ஏ சுற்றி திரிகிறாங்க. சரி சரி சரி. நாளைக்கு என்னென்ன கரூரில்? ஆமாம், கரூர் போக போகிறார் முதல்வர் அப்படின்றது. இன்னொன்று, கரூர் அவர் போக போகிறாரு. கரூருக்கு போயிட்டு அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முடிச்சுட்டு வரணும்னு கேபினட் முழுக்க உட்காந்து வேலை செய்கிறாங்க. அப்படிதான் எல்லா விஷயங்கள்லையுமே இதுலேயும் அவருக்கு இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. இன்னொன்று, கரூர் போகிறதுலையே எல்லாருக்கும் ஒரு பயம் வர இருக்குது போல இருக்கு. நேற்று நிகழ்வு நடக்கிற இடங்களில் வந்து பூஜை இடுவது, கோழியை பலியிடுறதுக்கு கொண்டு வந்தது, இந்த சமாச்சாரங்கள்லாம் மீடியாக்களில் செய்தி ஊடகங்களில் வந்துகிட்டு இருக்குது. அது ஊடகங்கள் கண்ணில் படாமல் அதை பலி கொடுக்கணும், கோழியை பலி கொடுக்கணும்னு கொண்டு வந்து அந்த வேலையை செஞ்சாங்க. பலி கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, சிலரில் பலி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு பரபரப்பாக கரூர் விஷயத்தை ஏன் ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக எடுத்துகிட்டு ஒரு வேலை செய்கிறார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா, கரூரில் போய் ஒரு செய்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 32 பேருக்கு அரசு வேலை நியமன ஆணை வழங்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வருது. அது கிட்டத்தட்ட நிறைய கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தீரன் திருமுருகன் நேற்று மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார். அது உடனடி வழக்காக எடுக்கப்படவில்லை, தாமதமாக எடுக்கிறாங்க போல் இருக்குது. அது இல்லாமல் வழக்கறிஞர் பாசறையில் நாம் தமிழர் கட்சியில் அங்கே இருக்கிற கரூரை சார்ந்த வழக்கறிஞர் நன்மாறன் வந்து இன்னைக்கு காலையிலிருந்தே அங்கே உள்ள மாவட்ட கலெக்டரை சந்திக்கிறதுக்காகவும் மனு கொடுக்கறதுக்காகவும் அந்த வேலைவாய்ப்பை தடுத்து நிறுத்தணும்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதாவது திமுக போன்ற கட்சிகள் அமைதியாக இருக்கிறாங்க. தாவேக்காவை வந்து தன்னுடைய அரசியல் எதிரியாக பார்க்கின்ற நாம் தமிழர் கட்சி அதில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு ட்விஸ்டாட் இன்னைக்கு காலையில் பார்த்தா கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற கூட்டணியில் போய் சேரலைன்னா கூட அவருக்கு தன்னுடைய ஆதரவு கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டும்போது போய் கோட்டையில் போய் சந்தித்துட்டு வந்த அவர் கோட்டைக்கு போகும்போது அமைச்சர்கள் எல்லாமே கீழே இறங்கி வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இடதுசாரி தலைவர்கள் எல்லாம் மேலே அழைச்சிட்டு போனாங்க. அப்படிப்பட்ட இடதுசாரி கட்சிகளுடைய தலைவர்கள் இன்னைக்கு வந்து அப்படி வேலைவாய்ப்பை வழங்குவது அப்படின்றது வழக்கை நீர்த்து போக செய்யும் செயல், அதனால் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. இதெல்லாம் வந்து அவருக்கு எந்த விதமாக எப்போதுமே வந்து காலை வைக்கலாமா வேணாமான்னே இருக்கேனே. முதல்ல ஆரம்பித்ததுலேருந்து இந்த கரூர் விவகாரத்தில் அது எப்போதுமே பேக் பெஞ்சில் தான் இருக்கிற மாதிரி. கரூர் விவகாரத்தில் ஆரம்பத்திலேருந்தே அவங்க திமுக செஞ்சுக்கிட்டு இருக்க தவறான அணுகுமுறையினால தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இது இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. இதுக்கிடையில் சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த 41 பேர் இறந்த சமாச்சாரம், அதில் 32 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது, பேலன்ஸ் உள்ளவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. ஒரு காவல்துறையை சார்ந்த காவலருடைய மனைவி அதில் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது, மனைவியும் குழந்தையும் மரணம் அடைஞ்சாங்க. அப்போ அவருக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடியாது, வேறு யாரும் இல்லை. அப்புறம் வயதானவர்கள், அவருடைய பையன் ஒரே பையன் மரணம் அடைந்தனா இப்போ வயதானவர்களுக்கு வேலை வழங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேலை வழங்கலை, மற்றபடி எல்லாருக்கும் வழங்குகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது உண்மையிலே கேட்க வேண்டிய கேள்வி தான். இந்த 41 பேரை மட்டும் குறிவைத்து கரூரில் மட்டும் வேலைவாய்ப்பு வழங்குவது, அவர்களுக்கு 20 லட்ச ரூபா பணம் கொடுத்தது அப்படின்னு போயிட்டு இருக்க சூழ்நிலையில் இதுக்கு முன்னாடி வேறு எந்த நிகழ்வுலையும் விஜயனுடைய நிகழ்வுகளில் யாருமே மரணம் அடையலையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. ஏன் மதுரையில் நடந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரு 33 வயது நபர் 28/1/2025 இல்லையா, அன்றைக்கு வந்து வெயிலில் மயக்கம் அடைந்து அவர் இறந்து போனதா இந்தியா டுடே இல்லை வந்து செய்திகள் வந்துருக்குது. இப்போ அவருக்கு ஏன் அந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை, ஏன் பணம் கொடுக்கப்படவில்லை? அப்புறம் இவர் 24/3/26 தஞ்சாவூருக்கு ஒரு பரப்புரை பயணம் போகும்போது இவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த விக்னேஷ் அப்படின்ற ஒரு இளைஞர் கீழே விழுந்து கால்கள் உடைஞ்சு போகுது. அதெல்லாம் எல்லாருமே லைவ்லேயே எல்லாரும் பார்த்து தலையில் அடிபட்டு ரொம்ப நாள் இருந்தது, கோமா ஸ்டேஜில் இருந்தார். அவர் இறந்து போயிருக்கிறார். அவரை பற்றி அவருக்கு ஏன் உதவி செய்யலை, அவருக்கு வீட்டில் யாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலையா, அவங்களுக்கு ஏன் உதவி வழங்கலை? அது இல்லாமல் நிகழ்வு வந்து சேலத்தில், அதாவது வட இந்தியர் சூரஜ்னு ஒருத்தர், அவரும் அந்த மாதிரி வெயிலில் நின்று இறந்து குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் இறந்து போயிட்டார். அப்போ இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு
வாய்ப்பு கொடுக்கல. சூரஜாவது நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவர், மகாராஷ்டிராவை சார்ந்தவர், மற்ற 2 பேரும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தானே, அவங்களுக்கு ஏன் வழங்கப்படலை அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகிறது. நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 41 பேர் இறந்து போனது வந்து ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாக பூதாரமாக உருவெடுத்தது. அது வந்து விஜய்க்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்குமோ அப்படின்ற சூழ்நிலை இருந்த காரணத்தினால நீங்கள் அதில் மட்டும் கவனம் செலுத்துறீங்க. அது வந்து உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக. அப்போ மற்ற 2 பேருக்கு ஏன் வழங்கப்படவில்லை? அப்போ அப்படிப்பட்ட கேள்விகள்லாம் எழுதுகிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை தான் இவர் போகிறாரு. இப்போ அங்கே போய் என்ன பேச போகிறாரு என்னன்றது தெரில. 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டுலாம் பாடினார். அதில் ரொம்ப முக்கியமாக இன்னொன்று, அதில் அப்பொழுதே அந்த 20 லட்சமும் வேண்டான்னு சொல்லி ஒருத்தவங்க மறுத்திருக்காங்க. ஆமாம் உண்மைதான் உண்மை. அதாவது கோடங்கிப்பட்டி ரமேஷ் அப்படின்றவருடைய மனைவி. இப்போ அதில் சிக்கலே நம்ம அதுதான் பேச வேண்டியிருக்குது. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு விஜய் வந்து கரூர் போகிறார். கரூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 8-9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி சேர்க்கப்பட்டிருந்தார். இப்போ செந்தில் பாலாஜியும் அவர் தம்பியும் நேற்று வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்து முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கிட்டாங்க. இப்போ விஜய் என்ன நினைச்சாருன்னா, அவர் கரூர் போகும்போது விஜய் அவருக்கு செந்தில் பாலாஜி வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சார். இது பல பேருக்கு ஒரு என்ன பேசியாச்சு, இருக்க வேண்டியதுன்னு சொல்லுவார். ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு தான் சொன்னார்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு கேள்வி, இங்கே பிரதானமான கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு. என்ன கேள்வின்னு சொன்னால், ஏன் செந்தில் பாலாஜி மேலே இவருக்கு இவ்வளோ கோவம்? 41 பேர் இறந்த விவகாரம் மட்டும்தானா, இல்லை உண்மையிலேயே செந்தில் பாலாஜி தான் 41 பேரை கொலை செஞ்சுட்டாரா? அப்படிலாம் இல்லைல்ல. இது வேற விவகாரம். அது மக்களுக்கு தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும். அன்னைக்கு விஜய் போகும்போதே கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அவர் மேலேயே பறந்துகிட்டு இருந்தது. அந்த ட்ரோன்கள்லாம் கூட அனுமதி இல்லாமல் நடந்தது. அவர் பார்த்துட்டு இருக்கும் மேலே நிற்கும் போதே பல பேரை தூக்கிட்டு அந்த ட்ரோன்கள் எல்லாமே கூட அனுமதி இல்லாமல் அவர் பயன்படுத்துறதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சிபிஐல வழக்கு இருக்குது, அது அடுத்த விஷயம். ஆனால் ஏன் முதல்வருக்கு வந்து செந்தில் பாலாஜி மேலே இவ்வளோ பெரிய கோபம் அப்படின்னா, அதுக்கு பின்னா சொல்றது அந்த கோடங்கிப்பட்டி ரமேஷ் விவகாரம் தான். ஏன்னா இவர் வந்து அந்த சம்பவம், கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நேரடியாக திருச்சி விமான நிலையம் வந்து விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள்லாம் போய் கேட்கும்போது கூட சந்திக்காம வந்தார், முகத்தில் கர்ச்சீஃபோட வந்தார், முகத்தை மறைத்து கொண்டு வந்தார்னு பல விமர்சனங்கள் அவர் மீது நெகட்டிவான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஒரு 3 நாள் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் இருந்தார். 3 நாள் கழிச்சு இவர் வந்து ஒரு வீடியோ பதிவின் மூலமாக முதல்வருக்கு ஒரு அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார். நீங்கள் என்ன துன்புறுத்தணும், கட்சிக்காரங்களை நான் இங்கே தான் இருக்கேன், வீட்டில் அலுவலகத்தில் தான் இருப்பேன், இதனால் ஏன்ட்ட வாங்க, பழி வாங்கணும்னு நினச்சா என் கட்சிக்காரங்களை எதுவும் செய்யாதீங்க அப்படின்லாம் அறிக்கை கொடுத்தார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, பதவிக்கே வந்துட்டார். அப்போ என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை சரியாக கையாண்டு விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாரையுமே சென்னைக்கு வரவழைத்து இங்கிருந்து வாகனங்களை அனுப்பிச்சு வர வச்சு எல்லாருக்கும் 20 லட்சம் ரூபாய் இறந்து போனவர்களுடைய குடும்பத்துக்கெல்லாம் வழங்கப்பட்டது. அதில் முக்கியமாக தனித்தனியாக அவர்களை ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்து காலில் விழுந்து அவங்கள வந்து செய்தி நமக்கு வந்து அது ஊடகங்களில் வரலையே தவிர செய்திகளாக சொன்னது. உள்ளுக்கு வந்து வெளியே வந்தவங்க, பணம் பெற்றுக்கொண்டு வந்தவர்கள், அவரிடம் ஆறுதல் வாங்கி கொண்டு வெளியே வந்தவர்கள், வெளியே வந்து சொன்ன செய்தி அது. ஆனால் செந்தில் பாலாஜி மேலே கோபமானது காரணம், அப்படி எல்லாமே சரியாக போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு நபர், அதான் அவங்க வந்து கோடங்கிப்பட்டி ரமேஷ் அப்படின்னு அதில் இறந்து போனவர், அவருடைய மனைவி மட்டும் அந்த 20 லட்ச ரூபா பணம் இவங்க அனுப்பினதை ரிட்டர்ன் திரும்ப அனுப்பிச்சிட்டு வாங்க மறுத்தது மட்டும் இல்லாமல், விஜய் அவர்கள் ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சா நேரம் எங்களை தேடி வந்து ஆறுதல் சொல்லணுமே தவிர நாங்கள் போய் அவரை சந்திக்கிறது வந்து அவமானம், நாங்கள் அப்படி போக மாட்டோம், இங்கே வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு ஊடகங்களை சந்திச்சு சொன்னாங்கல்ல. இது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் மனக்காயத்தை ஏற்படுத்திச்சு. அப்போ அதில் என்ன பின்னணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் விஜய்கிட்ட 20 லட்ச ரூபா வாங்க மறுத்தாங்க? அப்போ ஒரு உயிர்ப்பலி நடந்துருச்சு. விஜயை பார்க்க போன இடத்துல தான் அந்த உயிர்ப்பலி. விஜய் மீது அன்பு கொண்டு அப்படிதான் நடந்திருக்க முடியும். அவர் ரசிகர்களாகவோ அல்லது தொண்டர்களாகவோ இருந்து பார்க்க போன இடத்துல தான் விபத்து நடந்து இறந்து போயிட்டார். அதுக்கு கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டார். அப்போ அப்படி இருக்கும்போது விஜய் 20 லட்ச ரூபா கொடுக்கும்போது ஏன் வாங்க மறுத்தாங்க? அவ்வளோ வைராக்கியமா அப்படின்னா, அதுக்கு பின்னணியில் தான் அன்றைக்கு திமுக அரசு இதில் யார் யாரை பணம் வாங்க விடாமல் தடுக்க முடியுன்ற வேலையை திமுகவினுடைய பின்னணியிலிருந்து செந்தில் பாலாஜி செய்திருக்கிறார். அப்போ இவங்களுக்கு 20 லட்ச ரூபா செந்தில் பாலாஜியால் கொடுக்கப்பட்டிருக்குது. கொடுக்கப்பட்ட காரணத்தினால தான் அன்னைக்கு சூழ்நிலையில் விஜய் அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக அந்த 20 லட்ச ரூபா நாங்கள் வாங்க மாட்டோம்னு மறுத்ததாகட்டும், அவர்களுக்கு எதிராக பத்திரிகைகளில் ஊடகங்களில் பேசினதாகட்டும், இது விஜய்க்கு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போது மற்றதெல்லாம் விட இது அந்த காயம் இருக்குல்ல, அது வந்து அவரை வந்து மனசுக்குள்ள. அப்போ அந்த சூழ்நிலையில் எப்படியாவது செந்தில் பாலாஜி இதுக்கு பழிவாங்கப்பட வேண்டும் அப்படின்றதுல இருக்கிறதாக தான் சொல்லுறாங்க. அதனால தான் செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் சிக்க வச்சு 10ஆம் தேதி அவர் அங்கே போகும்போது, கரூர் போகும்போது செந்தில் பாலாஜி வெளியே இருக்கக்கூடாது, கரூர்லேயும் இருக்கக்கூடாது, அவர் சிறையில் இருக்கணும் அப்படின்றதுக்கான திட்டமிட்டு காய் நகர்த்தல் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. இதில் செந்தில் பாலாஜி உஷாராயி உயர்நீதிமன்றத்தில் ஆன்டிசிபேட்டிவ் வாங்கிட்டார். இப்போ அங்கே கரூரில்
தாவேகா வட்டாரத்தில் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை முன்ஜாமீன் வாங்கினாலும் சரி செந்தில் பாலாஜி சிறைக்கு போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு 1 வழக்கா 2 வழக்கா வரிசை கட்டி எவ்வளோ பிரச்சனைனாலும் அவர் மேலே எடுத்து போட முடியும். அதுக்கான தகவல்கள்லாம் நாங்கள் எடுத்து ஆதாரமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இது காவல்துறையை சேர்ந்த பல அதிகாரிகள் முதல்வர்கிட்ட நல்ல பல பேர் வாங்கணுன்றதுக்காக அந்த மாவட்டத்தில் பணி செய்தவர்கள் பல பேர் வந்து செந்தில் பாலாஜியினுடைய பழைய விவகாரங்கள் என்னென்ன இருக்குதுன்றதெல்லாம் எடுத்து அரசு விஜயபாஸ்கர் இப்போ கூட இருக்கார் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து உள்ளே கொண்டு வச்சிருக்கிறதாகும். அதனால் கண்டிப்பாக இவர் முன்ஜாமீன் வாங்கிட்டு இப்போ நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகணும். உள்ளூர் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகிட்டு காவல்துறை விசாரணைக்காக ஆஜராவார். இந்த காவல்துறையினுடைய விசாரணை இந்த எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்குகிற சமாச்சாரத்தில் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரை வேற ஒரு வழக்கில் கைது செய்து சிறைக்கு அனுப்புகிற வேலை இருக்குது. அப்படி சிறைக்கு அனுப்புகிற கைது செய்கின்ற பொழுது ஸ்டாலினுக்கு எதிராக, உதயநிதிக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக என்னென்ன வாக்குமூலங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை செந்தில் பாலாஜியிலிருந்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்றது தீவிரமாக இருக்குங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய மிக நம்பிக்கைக்குரிய நபராக செந்தில் பாலாஜி தான் இருந்திருக்காரு. அதனால தான் கரூரில் வந்து சிக்கல் அங்கே வந்து வேண்டாம் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது யாருக்கும் கொடுக்கப்படாத வாய்ப்பு செந்தில் பாலாஜிக்கு திமுகவில் கொடுக்கப்பட்டது. கோயம்புத்தூரில் அவருக்கு இடம் கொடுத்து அங்கே நிற்க வச்சாங்க. அப்போது கோயம்புத்தூர் மண்டலமே, கொங்கு மண்டலமே அவருடைய கட்டுப்பாட்டில் கொடுக்குற அளவுக்கு திமுக இருந்தது அப்படின்னு சொன்னால் செந்தில் பாலாஜி எந்தெந்த விதங்களில் பணத்தை வந்து திமுகவுக்கு அறுவடை செஞ்சு கொடுத்துருக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி வாயிலிருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல மிக தெளிவாக தாவேக அரசு காய் நகர்த்தி வருது. ஒரு பக்கம் ஏவாவேலு, ஒரு பக்கம் செந்தில். ஆமாம், இதில் அடுத்து ஏவாவேலு சமாச்சாரம் பேச வேண்டியிருக்கு. ஏவாவேலு நம்ம சொன்னோம், இவர் வந்து முதல்வருக்கே, பழைய முதல்வர் திமுகவுடைய தலைவருக்கே தெரியாமல் சிங்கப்பூர் போயிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்றத போல அது கட்சிக்காரங்க திமுகக்குள்ள அது பெரிய கழகத்தையே உருவாக்கிக்கிட்டு இருக்குது. நாங்கள்லாம் சிறைக்கு போகணும், கஷ்டப்படணும், காசு வச்சிருக்கவங்க சந்தோஷமாக ஆட்சியில் இருக்கும்போதும் நலமாக இருப்பீங்க, ஆட்சியில் இல்லைன்னா நேராக போலீஸுக்கு ஆளுங்கட்சிக்கு பயந்து நேராக வெளிநாட்டுக்கு போயிடுவீங்களா அப்படின்ற சிக்கல்லாம் ஓடிட்டு இருந்தா கூட அவர் வெளியே உட்காந்து லுக் அவுட் நோட்டீஸ் அவருக்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. லுக் அவுட் நோட்டீஸுக்கு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி அதுக்கு ஸ்டே வாங்கிட்டாரு. லுக் அவுட் நோட்டீஸ் தானே ஸ்டே வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் 15ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு துறையில் ஆஜராகி தானே ஆகணும். அதனால் ஆஜராகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றத புன்னுறுவலோடு பலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஏவாவேலு கூட கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஒரே அடி ஒரு 4-5 பேரை கைது செஞ்சு உள்ளுக்கு அனுப்பிச்சாதான் மற்றவங்க பயந்து இருப்பாங்க. அப்போ அந்த பயத்தோடு தான் நம்ம அடுத்த ஆட்சியை நகர்த்தி கொண்டு போனால் தான் கொஞ்ச நாளைக்கு கேப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தாவேகால ஆலோசனை சொல்லப்படுகிறது. இந்த பயம் வந்து இவங்க இங்கே மட்டும் இல்லை, ஒரு எம்எல்ஏவும் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. கையில் ஃபோனை போட்டு அந்த ஸ்ரீவைகுண்டம் சரவணன் யாரு மக்கள்லேருந்து இல்லை எல்லாரையும் பயமுறுத்துறாங்க. வண்டி ஓட்டுறவன் டிரைவர்லேருந்து யாரும் இன்னும் எங்களுக்கு தப்பிக்க முடியாதுப்பா. ரீல்ஸ் மோகம் வந்து அமைச்சர்கள் ஆரம்பித்து எம்எல்ஏக்கள் வரைக்கும் போய் இருக்க தவிர நம்ம எங்க மாதிரி ஒரு 2-3 தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க மாதிரி எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க, நான் எடுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி. இது சரவணன் மேல உள்ள குற்றச்சாட்டு மிக கடுமையான குற்றச்சாட்டு. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அந்த செய்தி வெளியே லேசா வரும்போதே நம்ம முதலே சொல்றோம், நம்ம தான் முந்தி கொண்டு சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க அந்த ஒரு பெரிய குளம், ஒரு குளம், அந்த குளத்தினுடைய வண்டல் மண்ணை எடுக்கிறதுக்கு விவசாயிகள்கிட்ட வந்து அது அரசாங்கமே கொடுக்குறதா, விவசாயிகள் இலவசமாக எடுத்துகிட்டு போய் அதை வண்டல் மண்றது தூர்வாடுற மாதிரி தான், அதை எடுத்துகிட்டு போய் நிலத்துக்கு பயன்படுத்துறது. அதுக்கு அனுமதி கடிதம் இவர்கிட்ட வாங்கணும், தாசில்தார்கிட்ட வாங்கணும். தாசில்தாரை போய் சந்திக்க போனால் தாசில்தார் வந்து நீங்கள் எம்எல்ஏ போய் பார்த்துருங்க, ஒரு லோடுக்கு 300 ரூபா அவருக்கு கொடுத்துருங்க, கொடுத்தீங்கன்னா தான் அதை எடுக்கிறதுக்கு அனுமதிக்க முடியும், அவர்கிட்ட அனுமதி வேணும் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறதாட்ட அங்கே தகவல்கள் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் அந்த சந்தை பிரச்சனை இப்போ பெருசாக இப்போ சந்தையை திறந்து விட்டாங்க. அதை மூடி வைத்திருந்தாங்க தகவல் நம்ம சொன்னோம், இப்போ சந்தையை திறந்து விட்டுட்டாங்க. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் போய் போய் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ இப்போ திமுகவுடைய திருச்செந்தூர் இப்பொழுது எம்எல்ஏ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்று அதில் சிக்கல் அது வெளியே வந்துட்டார். அது பின்னாடி வேலை முடியும்போது நான் தங்கள்கிட்ட யார்கிட்ட காசு வாங்கியிருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து திறக்க சொல்லிட்டு தான் தகவல். இதில் அடுத்த சமாச்சாரம் என்னென்னா, இப்போ நேற்று வந்து நேராக நுகர்பொருள் வாணிப கிடங்குக்கு அங்கே உள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குது, அங்கே டாஸ்மாக் பொருள் வச்சுருப்பாங்க, அது இல்லாமல் உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகளுக்கு போகின்ற பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒழுங்காக வருதா இல்லையானா ஆய்வு செய்வதற்காக அவர் செய்கிறாரு. அதோடு ஆய்வு செய்தோடு நிறுத்திருந்தால் பரவாயில்ல. ஆமாம், அங்கே அந்த பொருட்களை வந்து இறக்கிறதுக்கு வந்து லாரியை ஒரு ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதுதான் பெரிய ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இன்றைக்கி வலைதளங்கள் எல்லாத்துலேயும் ஓடிக்கிட்டு இருக்குது. லாரியினுடைய டயர் தேஞ்சு போயிருக்கு, அதே தேஞ்ச டயர்ல வந்து லோட் எடுத்துட்டு வரீங்க, இதெல்லாம் தெரியாம நீ எப்படி இருக்க? ஆமா, இது அவன் பதிலுக்கு நாம் தெரியாதா? ஆமா, இதெல்லாம் ஒரு விஷயம். இதுக்கிடையில் இன்னொன்று என்னென்னா, அது மிகப்பெரிய விஷயம். இவர் வந்து ஒரு வியாபாரி, தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருடைய குட்டி யானை வண்டி ஒன்றுங்க ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த வண்டியினுடைய எண்ணெய் எடுத்து அதை வந்து அந்த வண்டியினுடைய எண் தானா, யார் பேரில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணால் டாடா ஏசி, ஆமாம் டாடா ஏசி, இதை செக் பண்ணால் அது ஒரு இருசக்கர வாகனத்தினுடைய
பதிவு எண். அது சரவணன் பேரில் இருக்குது. அந்த இருசக்கர வாகனத்தினுடைய பதிவு எண்ணை வந்து இதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றது இப்போ அங்கே பெரிய பேசுபொருளாகுது. மிகப்பெரிய மோசடி தானே இது, பெரிய மோசடி தானே இது. நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிற முதலமைச்சர் விஜய்க்கே விபூதி அடிக்கிற வேலைலாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொன்று என்னன்னா, அந்த டூ வீலருடைய இதை டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தா அந்த டூ வீலருக்கு கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபா போலீஸுக்கு ஃபைன் கட்ட வேண்டியிருக்கு. எல்லாமே அந்த ஆன்லைனில் எல்லாமே வருது. இதையெல்லாம் எடுத்து போட்டு அங்கே உள்ள மக்கள் அவரை ட்ரோல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது லெஃப்ட், ஆமாம், இது அது முக்கியமான சமாச்சாரம். இது என்னன்னா, ஏற்கனவே பேசணும் அது. ஆமாம், அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடக்குது. இது என்னன்னா, நான் அரசு வழக்கறிஞராக இருந்தேன். இது வந்து 2006 2011 காலகட்டத்தில் அரசு வழக்கறிஞர் பதவின்றது பெரிய அளவில் ஒன்றுமே முடியாது. ஆனால் அதுக்கு போய் பணம் வாங்கிக்கிட்டு ஆட்களை போடுறாங்கன்னு அவங்க கட்சியில் உள்ளவர்களே வந்து நீதிமன்றத்துக்கு போகிற சூழ்நிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் வந்து 5 ஆண்டுகள் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கூடுதல் அரசு வழக்கறிஞராக பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பில் கூட நான் கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்ணது கிடையாது. நம்ம ஒரு ஹானரரியாக அதில் இருக்கணும்னு சொல்லி இருந்து வந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புக்கு கூட இன்னைக்கு போட்டி போடுறாங்கன்னா, இவங்கெல்லாம் உள்ளுக்கு வந்தாங்கன்னா என்ன சம்பாதிக்க போகிறாங்க? அப்போ இன்னைக்கு நீதித்துறையில் உள்ளுக்கு என்னென்ன செய்வாங்க? இதெல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் கூட அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வெளியே வந்ததில்லை. ஒரு சில கம்ப்ளைண்ட் வரும். போன முறை திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. உயர்நீதிமன்றம் உடனடியாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதை கொடுங்கன்னு சொன்னால் உடனே கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அவங்க கட்சியை சார்ந்தவர்களே வழக்கு போடுறாங்க. விழுப்புரத்தை சார்ந்த தாவேகாவுடைய வழக்கறிஞருடைய மாவட்ட இணை செயலாளராக இருக்கிற ஒரு அம்மா வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டதுன்றது அடுத்த விஷயம். ஆனால் அவங்க கட்சியில் உள்ளவங்களே போடும்போது அதுக்கு மந்திரிகள் பதில் சொல்லும்போது இல்லை உள்ள நடக்கிற போட்டியில் அப்படின்னா அந்த போட்டியை கூட சமாளிக்க முடியாமல் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த அளவுக்கு கட்சி நிர்வாகம் போய்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரியல. இதில் புஷி ஆனந்த் பேரும் மிகப்பெரிய அளவில் அடிபட்டுக்கிட்டு இருக்குது அரசு வழக்கறிஞர் நியமனத்தில். ஏன்னா அரசு வழக்கறிஞர் நியமனம் சட்டத்துறை அமைச்சர் நழுவலாக பதில் சொல்லிட்டு போயிறாரு. ஆனால் அதில் பல கடிதங்கள்லாம் அப்படி வந்துச்சு. காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸினுடைய மேலிட பார்வையாளர் கிரீஸ் சோடங்கர் வந்து தன்னுடைய கட்சியில் நன்னாருக்கு பொறுப்புகள் வேணும்னு ஒரு பட்டியல் தயார் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அந்த பட்டியல் வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி தாவேகானுடைய எம்எல்ஏ ஒருத்தர் அமைச்சருக்கு ஒரு வழக்கறிஞருக்கு சிபாரிசு கடிதம் கொடுக்குறாரு. அந்த கடிதம் பொதுவெளிக்கு வந்துடுது. அப்போ இந்த மாதிரி கடிதங்கள்லாம் பொதுவெளியில் வருதுன்னு சொல்லி சொன்னால் எந்த அடிப்படையில் வருது? இப்போ சோடங்கர் வந்து கட்சியினுடைய தேசிய செயலாளர், அவர் தமிழ்நாட்டினுடைய இன்சார்ஜாக இருக்கிறார். அவர் அனுப்பிய கடிதம் வெளியே வருதுன்னா ஒன்று சோடங்கரே அதை வெளியிட்டிருக்கணும், இல்லை சோடங்கர்றது அந்த கடிதம் நேரடியாக தாவேகாவுடைய அமைச்சருக்கு தான் வந்திருக்கும். அந்த அமைச்சர் வெளியிட்டிருக்கணும். இப்போ யார் காலை வாருகிறார்கள் அப்படின்றதும் பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. இது எங்கே போய் நிற்கும்னே தெரியல. இதுதான் இந்த நிலவரம். இல்லை, இப்படி ஒரு டிவிகே பொறுப்பாளர்களும் கட்சிக்குள்ள வாடுற வேலையும் ரீல்ஸ் போடுற வேலையும் இல்லை. நீங்கள் இதில் கூட சொல்லணும், அமைச்சர் கீர்த்தனா இவ்வளோ பிரச்சனை நடந்தும் ஒரு மன்னிப்பு கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நேற்று வந்து நீங்கள் அதை தான் கேட்க வரீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஆமாம், இவ்வளோ நடந்தும் நேற்று நீங்கள் உங்களோட டாஸ்மாக் ஊழியர் தொழிற்சங்க இதுக்கு போயிருந்தீங்க அமைச்சரை சந்திக்கிறதுக்காக. அங்கு சில சுவாரஸ்யமான தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறதுனால நம்ம திடீர்னு அழைப்பு ஐஎஸ்லேருந்து அழைப்பு கொடுத்து எல்லாம் வந்திருந்தாங்க. நம்ம போயிருந்தோம். நம்ம அங்கே போயிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட சென்னையினுடைய சிஎம்டி அலுவலகத்தில் நடந்தது. எல்லா தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களும் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வந்திருப்பாங்க. அமைச்சர் வந்தார். கொஞ்சம் 5 மணின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு 6-6:15 மேலே தான் வந்தார். கிட்டத்தட்ட இரவு 9:30 மணிக்கு வரைக்கும் அந்த கூட்டம் நடைபெற்றது. உண்மையிலேயே தாவேகால நம்ம பார்த்ததில் ஒவ்வொருத்தரும் ரீல்ஸு மோகம் எதை எப்படி பப்ளிக்கை டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே அமைச்சர் விக்னேஷ் வந்து அவனுடைய எம்டியோடு வந்து உட்கார்ந்தார். தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் இல்லாமல் டாஸ்மாகுடைய தொழிலாளர்களாக இருக்கின்ற அந்த நேரடி தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் அவங்களும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. விஜய் வந்து கரூரில் பேசும்போது பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி அந்த 10 ரூபா வந்து இங்கே பெரிய அளவில் சொன்னார்ல, அரசுக்கு தான் போயிட்டு, அதாவது கட்சி ஆளுங்கட்சி தான் திமுக தான் சம்பாதிக்குதுன்னு சொல்லி. இந்த கூட்டம் நேற்று நடந்ததுடைய நோக்கமே இவர் கரூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த 10 ரூபான்றதை முழுமையாக ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்றது தான். ஆனால் அந்த தொழிற்சங்க கூட்டத்துக்கு அமைச்சர் முறையில் நடந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அங்கே தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் அந்த டாஸ்மாகுடைய ஊழியர்கள் பேசும்போது தான் அந்த 10 ரூபா எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு அவங்க சொல்லி கண்ணீர் வடிச்சாங்க பாருங்க. உண்மையிலே ரொம்ப மோசமாக இருந்தது. ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் எலக்ட்ரிசிட்டி பில் கவர்மெண்ட் கட்டுறதே இல்லை இது வரைக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை அந்த கடையில் வேலை செய்கின்ற டாஸ்மாக் ஊழியர்கள் தான் எல்லாம் கட்டிட்டு இருந்திருக்காங்க. அது இல்லாமல் அந்த பாட்டில்லாம் எடுத்து ஒரு குடோன் பண்ணி வச்சு அதை கான்ட்ராக்டருக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. திரும்ப பாட்டில் வந்து கேட்டாங்கன்னா அவங்க 10 ரூபா திரும்ப அதை வாங்குகின்ற கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த பாட்டிலை சேமித்து வைக்கிற கிடங்குக்கான வாடகை
இது அவங்க தான் கட்டிட்டு இருந்திருக்காங்க. அட்டைப்பெட்டி. அது மாதிரி அட்டைப்பெட்டி, இந்த அட்டைப்பெட்டி வெளியவே போட்டு வைக்கணும். ஆனால் 10க்கு 10 தான் டாஸ்மாக் கடை இருக்கும்லாம், 10க்கு 15 இருக்கும். அப்போ அந்த அட்டைப்பெட்டிலாம் வெளியே தான் கிடக்கும். ஒரு நாளைக்கு இத்தனை பாக்ஸ் வருது அப்படின்னா அந்த அத்தனை பெட்டிகள் எங்கன்னு கேட்பாங்களாம். இல்லைன்னா அதுக்கான பணத்தை கட்டுங்கம்பாங்களாம். அப்போ இதை எல்லாமே இவங்க தான் கையிலிருந்து கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க அந்த 10 ரூபா வாங்காமல் என்ன செய்வாங்க? இதை வந்து வெளிப்படையாகவே அங்கே வந்த தொழிலாளர்கள்லாம் சொன்னதை அவர் அமைச்சர் கேட்டுட்டார். ஆனால் அமைச்சர் பிரமாதமாக அவங்களை டீல் பண்ணார். அதாவது நேரடியாக நான் களத்துக்கு எங்கெங்கே போனேன் என்ன அப்படின்றதெல்லாம் மிக தெளிவாக சொன்னார். பக்காவாக அவங்கள டீல் பண்ணார். தொழிலாளர்களை பொறுமையாக 3.5 மணி நேரம் உட்காந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒவ்வொரு தொழிலாளியும் அவர் பேசும்பொழுது அண்ணன் அடிச்சு தான் பேசினார். தொழிலாளிகள் இருந்து ஏதாவது குறை வேகமாக வேணா, உண்மையிலே தொழிலாளிகள்லாம் மிக வேகமாகவும் பேசினாங்க, கடுமையாகவும் பேசினாங்க. மனம் கோணாமல் முகம் கோணாமல் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு பதில் அழிச்சிக்கிட்டு இருந்தார். 25% ஊதிய உயர்வு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் கூட அமைச்சர் அவங்களை எப்படி டீல் பண்ணாலும் கூட ஊழியர்களுடைய ஒரே கோரிக்கை வந்து அரசு அந்த வேலையை நிரந்தரமாக்கணும், அரசு வேலையாக அவர்கள் மாற்ற வேண்டும், காலமுறை ஊதியம் அவங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்றத டாஸ்மாக் 23 ஆண்டுகளுக்கு மேலே 23 ஆண்டுகளுக்கு மேலே உண்மையிலே கேட்கறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. 23 ஆண்டுகள் வேலை பார்த்துட்டாங்க. உதவி விற்பனையாளர், கண்காணிப்பாளர் 3 கேட்டகரி. இன்னைக்கு வரைக்கும் கண்காணிப்பாளருக்கான சம்பளமே 23,000 ரூபா தான். அதுவும் 25% ஊதிய உயர்வுக்கு அப்புறமும். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 17,000 இருக்கு. இந்த 17,000 20,000 23,000 சம்பளத்தை வைத்துக்கொண்டு இந்த ஊழியர்கள் எந்த அளவுக்கு குடும்பம் நடத்த முடியும்? அப்போ இதையெல்லாம் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சர் என்ன செய்ய போகிறார்? வர சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வர்கிட்ட சொல்லி நான் ஆவணம் செய்கிறேன், உடனடியாக செய்ய முடியாது, இருந்தாலும் கண்டிப்பாக செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனால் அவருடைய வாக்குறுதியை நம்பி தொழிலாளர்கள் போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிச்சுன்னா அதில் சரியான தீர்வு கிடைக்கலன்னா தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் பணியாளர்கள் மிகப்பெரிய அளவில் வேலை நிறுத்தம் பண்ணுவாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி ஒரு சூழல் வரும்போது அந்த டாஸ்மாகை பயன்படுத்துகின்ற பயனாளர்கள் கடைக்கு முன்னாடி வந்து சிக்கல் பண்ணுவாங்க. அது அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாகும். அதையும் முதல்வர் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்றத நம்ம போக போக தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நாளைக்கு கரூரில் பேசுவார்னு நினைக்கிறேன். எல்லாரும் காத்திருக்காங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் நாளைக்கு நிறைய நடக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நன்றி, வணக்கம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.